ஜோ கிச்சனில் ஒரு புது சிக்கன் ரெசிபி பார்க்கலாம். இந்த சிக்கன் ஸ்பைசி கேக்கு. அந்த சிக்கன் ஸ்பைசி கேக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் கேக் மாதிரியே ஒரு நல்ல சாஃப்ட் டெக்ஸ்சரோடு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, நம்ம ஸ்டவ்லேயே செஞ்சுக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் போட்டு சூடானதுக்கப்புறம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஆனியன் போட்டு வதக்கணும். இப்போ இந்த ஆனியனை நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொத்தமல்லி தழை இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கறி மசால் பவுடர், சிக்கன் கறி மசால் பவுடர் நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமேலு நம்ம இது கூட சிக்கன் இதோடையே மிக்ஸ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நான் மின்ஸ்டு மீட்டு தான் நம்ம இதுக்கு போட போகிறேன். அப்படி இல்லைன்னா போன்லெஸ் சிக்கன் வாங்கி தனியாக வேக வச்சு நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மின்ஸ்டு மீட்டு போட்டிருக்கனால இதை நம்ம வேக வைக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அதுலேயே லேசாக வர தண்ணியிலேயே நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 2.5 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா, க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளார நம்ம எக்கு பீட் பண்ணி ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் ஒரு 3 எக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் அது போட்டு நம்ம ஹேண்ட் பீட்டர்லேயே பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது சும்மா ஜஸ்ட்டு நான் ரெண்டுமே ஒயிட் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி வச்சா போதும். அதுக்குள்ளார நம்மளுக்கு இந்த சிக்கன் வெந்திருக்கும். அதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ அது சூடாக இருக்கும், அதில் எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த எக்கு பவுலில் இந்த சிக்கன் மசாலாவை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். இதை போட்டுட்டு இது கூட நல்லா திக்காகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஃப்ளவர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் பிளெயின் ஃப்ளவர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு டீப்பாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கணும். இல்லாட்டி ஒரு சின்னதாக வீட்டில் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கேக் வர அளவுக்கு டீப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப அகலமாக இருந்துச்சுன்னா தோசையாட்டாயிரும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சூடானதுக்கப்புறம் இப்படி இந்த மிக்சர் எக்கு அண்டு சிக்கன் மிக்சரை போட்டுட்டு மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிட்டு கவர் பண்ணி ஒரு 12 to 15 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி கருகிரும். இப்போ இதை திருப்பி போட முடியாது. ஸோ ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கப்புறமேல திருப்பி அப்படியே போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 மினிட்ஸுக்குள்ளார வேக வச்சா போதும். ஏன்னா அந்த சைடும் நல்லா வெந்திருக்கும். ஓரளவுக்கு அந்த மேலே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட்டாக வர மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் எடுத்து அப்படியே கமுத்தி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ஸ்பைசி கேக் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் ஸ்பைசி கேக். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நல்ல ஹைட் வந்துச்சு. நல்லா கட் பண்ணுறப்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.